வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்த கொடூரம். அப்பாவின் கள்ளக்காதலை தாங்க முடியாமல் வெறி செயல். தகாத உறவால் வீடு புகுந்து கொலை செய்த சிறுவன். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள திரேஸ் நகரை சேர்ந்தவர் ராமசுப்பு. இவர் கர்நாடகாவில் செல்போன் டவர் அமைக்கும் வேலையில் பணிபுரிந்து வராரு. ராமசுப்புவிற்கும் அவரது மனைவி சக்தி மகேஸ்வரிக்கும் 2 குழந்தைகள் உள்ளது. இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் சக்தி மகேஸ்வரி தன் கணவரை விட்டு பிரிந்து தனியா வசித்து வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில சக்தி மகேஸ்வரிக்கும் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் ராஜேந்திரன் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல கள்ளக்காதலா மாறி இருக்கு. ராஜேந்திரனுக்கு திருமணமாகி மகளும் 16 வயது மகனும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில காவலர் ராஜேந்திரனுக்கும் சக்தி மகேஸ்வரிக்கும் இருந்த கள்ள தொடர்பு ராஜேந்திரனின் வீட்டிற்கு தெரிய வந்திருக்கு. ராஜேந்திரன் மனைவியும் குடும்பத்தினரும் சேர்ந்து சக்தி மகேஸ்வரியுடன் உள்ள தொடர்பை கைவிடுமாறு கண்டிச்சிருக்காங்க. சக்தி மகேஸ்வரியிடமும் காவலர் ராஜேந்திரனின் குடும்பத்தினர் கண்டிச்சிருக்காங்க. ஆனால் ராஜேந்திரன் சக்தி மகேஸ்வரியுடன் இருக்கும் தொடர்பை துண்டிக்க மறுத்ததாக சொல்லப்படுது. மனவேதனை அடைந்த ராஜேந்திரனின் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றிருக்காங்க. இவர்களுடைய 2 பிள்ளைகளும் தங்களுடைய அப்பா ராஜேந்திரனிடம் வசித்து வந்திருக்காங்க. தனது மகளையும் மகனையும் கவனிக்காமல் அடிக்கடி சக்தி மகேஸ்வரியின் வீட்டிற்கு செல்வதை வழக்கமா வச்சிருக்காரு ராஜேந்திரன். தனது அம்மா பிரிந்து சென்றதற்கு காரணம் சக்தி மகேஸ்வரி தான் என்பதால் இதற்கு முடிவு கட்ட திட்டம் போட்டிருக்காங்க ராஜேந்திரனின் 16 வயது மகனும் அவருடைய நண்பரும். தன் அப்பாவிடம் கள்ள தொடர்பு வைத்திருந்த சக்தி மகேஸ்வரியை வீட்டில் தனியாக இருக்கும் போது வீடு புகுந்து கொடூரமாக வெட்டி தப்பி ஓடியிருக்காங்க அந்த 2 சிறுவர்கள். இதில் படுகாயமடைந்த சக்தி மகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்திருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாளமுத்து நகர் காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட சக்தி மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. கொலை செய்தது யார் என்பதை கண்டறிய மோப்பநாயை வரவழைத்து சோதனை செய்தனர் காவல்துறையினர். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தாளமுத்து நகர் காவல்துறையினர் ஒரு இளம் சிறாரை பிடித்து விசாரணை செய்து வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சிறுவர்களை வலைவீசி தேடிட்டு வராங்க. பிள்ளைகளை கண்டிக்கும் வயதில் இருக்கும் பெற்றோர்களே தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு பிள்ளைகள் புத்திமதி கூறும் நிலைமைக்கு ஆளாகிறார்கள் என்பதையே எடுத்து கூறுகிறது இந்த சம்பவம். தன் அப்பாவின் தகாத உறவால் ஏற்பட்ட இந்த விபரீதமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.